வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு ஃபோன் தமிழ். இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது செல்லம். ஆமா, ஓப்போ அன்பாக்சிங். ஏன் நாங்க முன்னாடியே பார்த்தாச்சு, தூக்கி போடுறோம், கொளுத்தி போடுறோம். ஒரு பிராண்ட் வந்து அவங்களோட எப்படி சொல்லுவாங்க, பெருந்தலைவர்கள்லாம் இருப்பாங்க, இல்லாட்டி அண்ணன் அதை பார்த்து தம்பி ஃபாலோ பண்ணுவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்டா இப்படி இவனுங்களும் லீனியரா பாக்ஸ் பெருசா விட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா, இதெல்லாம் OnePlus 1லயே பண்ணியாச்சு. என்னத்த OnePlus 1ல பண்ணியாச்சு? OnePlus 1 டப்பா வந்து 1:1 மாதிரி இருக்கும்டா. ஏன்டா OnePlus 1 சரி அடுத்து சரிவா இதையும் கம்பேரா கர்மா. சரிவா, என்னத்த கர்மாந்திரம் இன்னைக்கு தெரிஞ்சிடலாம். இன்னைக்கு எது கர்மாந்திரம் தெரியும், வெளில டப்பாக்கு வெளியில நோக்கியா அன்பாக்சிங்ல உங்களுக்கு இருக்கு. நோக்கியா தானே போயிட்டு வருது. சரி சிவா, என்ன வேரியன்ட் சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி சார் வேல்யூ சொல்லுங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம சார் வேல்யூ சொல்லுவோமா? 1.07 வாட் per kg. சோ அப்போ ஹெட் சார் வந்து 1.07 அண்ட் பாடி சார் வந்து 0.72. இது வந்து கம்பேரிட்டிவ்லி லோ இல்லையா? 70 கம்பேர் பண்ணும்போது லோ. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம இருக்கிறது வந்து ஹேஸ் ப்ளூ அண்ட் 8GB 256GB மாடல். ஆமா, ஹேஸ் ப்ளூ வந்து OnePlus 70ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க அந்த கலர். ஓகே, சோ இப்போ 7 Pro வந்து இருக்கும்லடா. ஆமா இருக்கு. சோ 7 Proவோட கலர் வந்து இது என்னது? இது வந்து ஃப்ராஸ்டட் ப்ளூ, கிளேஷியர் ப்ளூ. சோ அந்த கிளேஷியர் ப்ளூக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்ன்றதையும் இப்போ நம்ம லைவா பாத்துறலாம். ஆமா, கிளேஷியர் ப்ளூ வந்து கைண்ட் ஆஃப் டார்க் டோன், ஃப்ராஸ்டட் ப்ளூ வந்து கொஞ்சம் லைட் டோனா. அண்ட் இது வந்து எவ்வளவு ரூபாய்? ஓகே, அண்ட் இதுல வேற என்ன போட்டிருக்காங்கன்னு பாக்கலாம். மேனுஃபேக்சர்டு பை என்னத்த நீ ஓரா பேசிட்டு இருந்தாங்க பாரு, உங்க அண்ணன் பேர் போட்டிருக்கு, ஓப்போ மொபைல்ஸ். அப்புறம் உள்ள வந்து ஒரு மொபைல் போன் இருக்கான், ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்கான், வேப் சார்ஜ் அதான் 30T அது இருக்கு. அப்புறம் ஒரு டிபியூ கேஸ் இருக்கு, எக்ஸ்டார்ட் கைடு, சேஃப்டி இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு சிம் எஜெக்டர். போடு சிம் எஜெக்டருக்கு. ஆனா பில்டப் மட்டும் பாக்கணும். என்னது? This is the OnePlus 70 Pro. It is a combination of all the designs and engineered efforts and are crafted for those who like us always strive for the very best. என்ன சொல்ல வராங்களா? இது வந்து ஒரு பெஸ்ட் யாருக்கெல்லாம் தேவையோ அதுதான் OnePlus 70 Pro அப்படின்னு சொல்லி ஓப்போ டப்பா கொடுத்திருக்காங்க. சரி, ஓப்போ டப்பா கொடுத்தாங்களே, ஹெட்போன் கொடுத்தாங்களா? ஹெட்போன்லாம் கொடுக்க முடியாது. ஓப்போல ஹெட்போன்லாம் கொடுக்குறாங்க. வர்ஸ்ட் ஃபெல்லோஸ், அதுவும் வர்ஸ்டா இருக்கும் அந்த குவாலிட்டிலாம். இது வந்து லெட்டர் எப்பவும் போல லெட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் இது வேற இப்ப அவங்களோட எல்லா ப்ராடக்ட்லயும் போடுறாங்கடா. ஒரு டன் வேஸ்ட்டுக்கு 5 ரூபா தருவோம்னு போட்டுருக்காங்கடா. போன் ஆனா ஒரு டன்லாம் வராதேடா. சூப்பர். இன்னொரு இப்போ ஒரு இது வந்திருக்கு போல, ஸ்டீவன் சொல்லியிருந்தாரு பை பேக் ஆஃபர். அதுக்கப்புறம் 60ல இருந்து அடுத்த எல்லா மொபைலுக்குமே இன்னும் 1 year எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஃப்ரீ. சரி, ஓகே. ஆனா இப்ப பைபேக் ஆஃபர் எப்படி சொல்ல வர? இப்ப 7 Pro நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கேன், அதை கொடுத்துட்டு 70 Pro வாங்கணும்னா எவ்வளவு? அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து அந்த மாதிரி இருக்கு. ஆமா, அது இனிமேல் தான் ரிவீல் பண்ண போறாங்களா இல்லாட்டி? அது இனிமேல் தான் பார்க்கணும் நம்ம. சரி, ஓகே. இதுக்கு மேல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா 3T 5T வந்து பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் 50% ஆஃப். செம. அப்போ யாரெல்லாம் 3T வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆமா, பிரிக்கும் போது சோ வந்துருச்சு. போடு இத பிரிக்கும் போது ஒரு சவுண்ட் வரும் பாரு, வேற லெவல். இது கிரேடியன்ட் மாதிரி தான் இருக்கு. ஆனா அதாவது ஓவரால் ஓகே, பட் மேல கொஞ்சம் டார்க்காவும் கீழ லைட் ஆயிட்டே போகுது. ஆமா, சோ இதுதான் கிளேசியர் ப்ளூ, இது வந்து ஃப்ராஸ்டட் ப்ளூ. டிபியூ கேஸ் ஓகே, நாட் பேட். ஓகே, அண்ட் காலகாலமா இருக்கக்கூடிய அதே சிம் எஜெக்டர் OnePlus 1ல இருந்து இதுதான். அண்ட் குவாலிட்டியான கேபிள். சோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான கேபிள் அப்படிங்கிறது ஓப்போவும் OnePlus தான். அதுக்கப்புறம் ரியல்மி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா அந்த கேபிள் இவங்களுக்கு தான் ரொம்ப திக்கா இருக்கும். சோ 30T என்ன போட்டிருக்காங்க? 5V 2 amps சப்போர்ட்டட் 10, அதாவது 10, அப்புறம் 5V 6 amps. சோ 30 ரைட், மேட் இன் சைனா. 30T போடு இருக்கா? அவ்வளவுதான் ஒளிச்சு வைப்பாங்களா? அது மாதிரி எதுவும் இல்ல. ஈஸ்டர் எக்ஸ் வந்து பெரிய பாக்ஸ்ல மட்டும் தான். ரைட், அவங்களுக்கே தெரியுது இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு. பெரிய டப்பாலாம் தரல. ஆமா, சோ இதுதான் OnePlus 70 Pro ஓட கண்டென்ட். கரெக்டா? சரி, இந்த 7 Proக்கும் 70 Proக்கும் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் என்னன்றதை டக்குன்னு சொல்லிடு, எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். 7 Proக்கும் 70 Proக்கும் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் அப்படின்னா இது ரெண்டுமே ட்வின்ஸ் அப்படின்னு ஒரு சைடுல இருந்து. அதுதான் இந்த லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இந்த சைடுல வச்சிருக்காங்க. அதுவே 7 Proல வந்து இங்க நடுவுல வச்சிருந்தாங்க. இது வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு தானே அந்த மறு அவ்வளவுதான். மிச்சபடி ரீசனபிள் தான் என்ன பொறுத்த வரைக்கும். நல்ல விஷயம் சொல்லுவேன் என்ன கேட்டா. வெளியில மார்க்கெட்ல எவனும் 7 Proவே ஏமாத்தி கூட விக்கலாம், தெரியாதவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. பட் இப்போ அழகா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க. கீழே மைக்ரோஃபோன் பொசிஷன் மாதிரி இருக்கு. எல்லாமே சேம் தான், லைட்டா மாறலையா? எதுவும் எல்லாமே டாப்ல சேம் தான்.
ஓகே, மீதி எல்லாமே டிட்டோ தான் இல்லையா? கரெக்டா அந்த லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் மட்டும் இடம் மாத்திருக்காங்க. அதை மட்டும் மாத்திருக்காங்க. ஸோ இன்டர்னலா என்ன மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேமராலாம் மாறல. ஸ்னாப்டிராகன் 855 பிளஸ் இதுல வச்சிருக்காங்க 70 ப்ரோல. அண்ட் பேட்டரி வந்து 85 mAh இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா. ஸோ அதுதான் 7 ப்ரோக்கும் 70 ப்ரோக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரி, அப்ப நம்ம இப்போ கேமரா, ஆக்சிஜன் ஓஎஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அசால்ட். சரி, அப்படியே அசால்ட்டா போயிட்டு வா. ஸோ இப்போ நம்ம ஃபோனை பூட் பண்ணலாம். பூட் பண்ணுற நேரத்தில் இதோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ரைட் சைடில் வந்து எப்பவும் போலே அலர்ட் ஸ்லைடர் இருக்குது அண்டு பவர் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா வால்யூம் ராக்கர்ஸ் வச்சுருக்காங்க. அண்டு கீழே சிம் ஸ்லாட்ஸ், டியூவல் சிம் ஸ்லாட் இருக்குது. அதுக்கப்புறம் USB Type-C போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்கள் இருக்குது. அண்டு முன்னாடி பார்த்தோம்னா ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்குது. அண்டு மேலே வந்து இயர்பீஸ் அண்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ரெண்டுமே கம்பைன்டு. அண்ட் டாப்ல பார்த்தோம்னா செகண்டரி மைக்ரோஃபோன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாப்அப் கேமரா இருக்கு. பின்னாடி மட்டும் தான் லைட்டா டிசைன் மாதிரி இருக்கு இல்லையா? பின்னாடி அந்த லேசர் ஃபோக்கஸ் மட்டும் மாத்திருக்காங்களே தவிர மிச்சம் எல்லாமே சேம் தான். அண்ட் பாப்அப் கேமரா வர டைமிங்கும் கொஞ்சம் குயிக்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ஃபேஸ் அன்லாக்லாம் பார்த்தா ஒரு செகண்ட்குள்ளேயே அன்லாக் ஆயிடும். சூப்பர். அண்ட் OnePlus 70 Pro வந்து OnePlusல செகண்ட் ஸ்மார்ட் ஃபோன் OnePlus Android 10ல வந்து ஷிப் ஆகுது. ஸோ இதுதான் இப்போ அபவுட் பேஜில் இருக்கும். ஸோ இதில் வந்து OnePlus 70 Proவோட ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸ்னாப்டிராகன் 855 ப்ளஸில் இது வந்து பவர் ஆகுது. 8GB ரேமு, 256GB ரோமு, ட்ரிபிள் கேமரா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 90 Hz ஸ்க்ரீன் தான். ஸோ இது வந்து ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது. OnePlus 7 Proலேயே இது இருக்கு. அண்ட் இதில் என்ன இதுன்னா நம்ம 60 Hzக்கு இதை நம்ம மாற்றிக்கலாம். டிஸ்பிளேல வந்து நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்க்ரீன் காலிபிரேஷன் மாற்றிக்கலாம். இதில் 3 ஆப்ஷன் இருக்கு, விவிட், நேச்சுரல் அண்ட் அட்வான்ஸ்டு. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த ரெசல்யூஷன் ஸ்விட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து QHD+ அந்த ரெசல்யூஷன் வச்சுக்கலாம். அப்படி பேட்டரி தேவை அப்படின்னா FHD+ வச்சுக்கலாம். சரி, எனக்கு ரெண்டுமே கன்ஃபியூஷனாக இருக்கு, எது வச்சுக்கணும் அப்படின்னு தெரிலனா அதில் ஆட்டோ ஸ்விட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேட்டரிக்கு தகுந்த மாதிரி அதுவே ரெசல்யூஷன் வந்து சேஞ்ச். மல்டிமீடியா பார்க்கும்போது எப்போ என்ரிச் பண்ணுமோ அதுவே வந்து கூட்டு போயிடும். ரைட். அதுக்கப்புறம் ஸ்கிரீன் ரிஃப்ரெஷ் ரேட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த நைட் டிஸ்ப்ளேல ஏதாவது ஆட் பண்ணிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய இருக்கும்ல, இப்பயும் ஏதாவது ஆப்ஷன் வச்சிருக்காங்களா? ரீடிங் மோடா? ரீடிங் மோட் வந்து முன்னாடி பார்த்தோம்னா வெறும் Black கலர்ல இருக்கும். ஸோ OnePlus 7 Pro அதாவது Android 10ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த Black கலர் மட்டும் இல்லாம ஒரு மோனோக்ரோம் பிளஸ் ஒரு yellow கலர் டிண்ட். ஸோ ஐஸ்க்கு வந்து பார்க்க மோனோக்ரோம் பிளஸ் அந்த நைட் மோடுக்கு சொல்லுவோம் தெரியுமா, வார்ம் டோன். அதேதான். அந்த வார்ம் டோன்ல பிக்சர்ஸ் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மோனோக்ரோம்ல வந்து இந்த வேர்ட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் ஸ்டேட்டஸ் பார்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பேட்டரி ஸ்டைல் மாத்திக்கிறது, பர்சன்டேஜ் மாத்திக்கிறது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இதுல தீம் 3 இருக்கு. டார்க் தீம், ஒயிட் தீம் அண்ட் கலர்ஃபுல் தீம் அப்படின்னு. ஸோ இதோட கஸ்டமைசேஷன்ஸ் வந்து Android 10ல இருந்து ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுல கெஸ்டர்ஸ் வேற சூப்பரா இருக்கும். கெஸ்டர்ஸும் நல்லா இருக்கு இதுல. ஓகே. ஸோ இது கெஸ்டர்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு இடத்துல நான் கஷ்டப்படுறேன். ஏன் அப்படின்னா பேக்கு இல்ல பேக் போகும்போது, ஏன்னா இது வந்து கர்வ்டு டிஸ்பிளே இல்ல. சோ வந்து சைடுல போயிட்டு இப்படி எடுக்க வேண்டியதா இருக்கு. அது வந்து பாதி டைம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் மோஸ்டா வந்து கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். அவங்க எப்படியும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் உனக்கு வந்து என்ன ப்ராப்ளம் ஃபீல் ஆகுதோ நீ சொன்னா கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆமா. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து எப்பவும் போல இதுலயும் ஸ்பீடா இருக்கும்னு நம்புறேன். அதையும் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். ஆனா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஃபர்ஸ்ட் 60ல இருந்து தான் பில்டப் பயங்கரமா இருந்தது இல்ல? ஆமா. அது ஓரளவுக்கு ஸ்பீடா இருக்கும் அப்படின்னு. இதுல OnePlus 7 Proல வந்து இன்னும் நல்லா ஆக்கிட்டாங்க. அது இது இப்போ எவ்வளவு நேரம் எடுத்துக்குது அந்த ரெக்கார்ட் பண்றதுக்கு, நம்மளோட ஃபிங்கர் டீடைல்ஸ் எடுத்துக்கிறதுக்கு? ஒரு 10 செகண்ட்ஸ் சொல்லலாம். நீ மேபி கையை வச்சுட்டு டக்கு டக்குன்னு எடுத்தனா ரெக்கார்ட் ஆகும். மேபி குயிக்கா ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதோட அனிமேஷன் எஃபெக்ட்ஸ்க்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 சாய்ஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வெறும்னா அனிமேஷன் எஃபெக்டே இல்லாத மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்கணும். ஏன்னா OnePlus 7 Pro 90 Hzல வந்து பேட்டரி லைஃப் அவ்வளோ நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணலை. ஓகே. 7T Proல வந்து ஏதாவது ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த எக்ஸ்ட்ரா 85 mAh வந்து ஏதாவது பலம் தருதா? அது சும்மா, ஆனா இவங்க ஆப்டிமைஸ் பண்ணிருக்க சான்சஸ் அதிகம். பார்க்கலாம். சோ அது வந்து நம்ம ரிவ்யூல பார்ப்போம் கண்டிப்பா. இப்போ இதோட டைமென்ஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தறலாம். OnePlus 7 Pro and 70 Pro ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டைமென்ஷன்ஸ் தான் சொல்லணும். இது வந்து 8.8 mm திக்னஸ், அதுக்கப்புறம் 206 grams வெயிட்.
நான் வந்து எனக்கு OnePlus 7 ப்ரோவில் வந்து பிடிக்காத ஒரே விஷயம் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது அண்ட் இதோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நல்லா இல்லை. ஸோ இதுல 70 ப்ரோல வித்தியாசம் இருக்கா? 70ல வித்தியாசம் நல்லாவே தெரிஞ்சது. 70 ப்ரோ வந்து கொஞ்சம் வெயிட் லைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் போக போக யூஸ் பண்ணாதான் தெரியும்னு நினைக்கிறேன். அதுவே பழகிடும்னு சொல்ல வரேன். பழகிடும்லாம் சொல்ல வரல, இதோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது அது தெரியும். அந்த டிஸ்பிளே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் சேம் தான். 6.67 இன்ச்சு, 516 ppi, அதுக்கப்புறம் 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ டிஸ்பிளே. ஸோ இதுவும் 7 ப்ரோ மாதிரியே சேம் தான். எங்ககிட்ட இருக்கிற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் அண்ட் 256GB வேரியன்ட்டு. இந்த 256GBயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 226GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு 256ல 226 தான் இருக்கு. 30GB வந்து அவங்க சிஸ்டம் பார்ட்டிஷன் மாதிரி ஆயிடுது. ஆமாம், அதாவது ப்ரீ இன்ஸ்டால்டு எல்லாம் சேர்த்து பரவாயில்ல. அண்ட் ஆக்சிஜன் வாய்ஸ்ல வந்து எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளோட்வேர்ஸ் நிறைய இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மொபைல்லையும் அதே மாதிரி தான் நேட்டிவ் கூகுள் ஆப்ஸ் இருக்கு அண்ட் ஒரு சில OnePlusஓட நேட்டிவ் ஆப்ஸ் இருக்கு, தவிர மிச்சம் ஒன்றுமே இல்லை. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் இருக்கு, ஏன்னா அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அந்த HDR கான்டென்ட்லாம். ஸோ அது இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா பாப்அப் கேமரா வச்சுருக்காங்க. இது வந்து OnePlus 7 Pro 7 அண்ட் 70ல ஒரே கேமரா தான், 16 மெகா பிக்சலுக்கு. ஓகே, இதோட அப்பர்ச்சர் வேல்யூ பார்த்தோம்னா f2.0. ஓகே, அண்ட் பேக்கில் திரும்பினோம்னா 3 ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கு. அதில் பிரைமரி கேமரா வந்து 14 மெகா பிக்சலு, IMX 586 சென்சாரு. இதோட அப்பர்ச்சர் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா f1.6. ஸோ இதில் வந்து ஹைப்ரிட் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஸோ நம்ம வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது OIS EIS ரெண்டுமே ஆன் ஆகிக்கும். ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டெபிளைஸ்டான ஒரு வீடியோவை கொடுக்கும். அண்ட் பிரைமரி கேமரா செகண்டரி கேமரா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8 மெகா பிக்சலுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸு. இதுலேயும் OIS இருக்கு. அண்ட் இதோட அப்பர்ச்சர் வேல்யூ வந்து f2.4. அண்ட் கடைசி வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸு 16 மெகா பிக்சலுக்கு. இதோட அப்பர்ச்சர் வேல்யூ வந்து f2.2. ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து 117 டிகிரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. OnePlus அந்த மேக்ரோ அதுதான். ஸோ OnePlus 70 மாதிரியே இதுலேயும் வந்து மேக்ரோ கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றத வந்து இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ கேமரா சாம்பிள்ஸ்லேருந்து எல்லாமே இப்போ பார்த்துடலாம். ஆமாம், ரைட்டு. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து 4K 60 FPSல. OnePlus 7T ப்ரோவில் வந்து மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்கு தான் 4K 60 FPS தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ண முடியும்னு இதில் போட்டிருக்கு. இதில் வந்து ஹைப்ரிட் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் 70ல் இருக்கிற மாதிரி அந்த டெக்னாலஜி இதுலேயும் இருக்குது. இந்த வீடியோ ஸ்டெபிலைஸ்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறக்காதீங்க. ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் கேமரா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து 1080p 30 FPSல ரெக்கார்ட் ஆகிருக்கு. OnePlus வந்து ஃப்ரண்ட் கேமராக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சென்சார் வந்து சோனி IMX 471. இது வந்து ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸ் தான். அண்ட் இதில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லை, வெறும் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தான் இருக்குது. ஸோ EIS இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோவோட ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கா இல்லையா, அண்ட் என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக கேட்குதா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறக்காதீங்க. வேறு சில இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். டில் தென் திஸ் இஸ் விக்னேஸ்வர்.